Taste the Daily. சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் உருது பாட ஆசிரியர் நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்காத தமிழக அரசிற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மதரசா-இ அசாம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் உருது ஆசிரியர் ஹாஜிரா ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதவில்லை என நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்க தமிழக அரசு மறுத்தது. இது தொடர்பான வழக்கில் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு பொருந்தாது எனவும் ஆசிரியர் நியமனத்திற்கு ஒப்புதல் வழங்கவும் உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதனை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்த நிலையில் தனி நீதிபதி உத்தரவை உறுதிப்படுத்திய சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசு ஊதிய முரண்பாடு கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்போவதாக இடைநிலை பதிவுமுப்பு ஆசிரியர் இயக்கம் முடிவெடுத்துள்ளது. திருச்சி மாவட்டம் நம்பர் 1 டோல்கேட் அருகே இடைநிலை பதிவுமுப்பு ஆசிரியர் இயக்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி முதல் தலைமை அலுவலகத்தில் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என்றும் அதனை விடியா ஸ்டாலின் அரசின் காவல்துறை தடுத்தால் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்துவது என முடிவெடுத்துள்ளனர். செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி முதல் எங்களுடைய தலைமை அலுவலகமான டிபிஐ வளாகத்தில் எங்களுடைய முற்றுகை போராட்டம் நடக்கும். ஒருவேளை எங்களை உள்ளே நுழைய விட விடாமல் காவல்துறையினர் தடுத்தால் அடுத்த நாள் முதல் சென்னையில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் முற்றுகை போராட்டம் நடக்கும். சிறைகளை நிரப்பும் வரை நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை விடமாட்டோம்.